தருமபுரி அருகே மாட்டு இறைச்சியுடன் பயணம் செய்த பெண்ணை பேருந்தில் இருந்து இறக்கிவிட்ட விவகாரத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்ந்தது. அரூர் அடுத்த நவளை கிராமம் பகுதியைச் சேர்ந்த பாஞ்சாலை என்ற பெண் அரசு பேருந்தில் மாட்டு இறைச்சியை எடுத்துச் சென்றுள்ளார். அதனை பார்த்த பேருந்து நடத்துனர் ரகு என்பவர் பாஞ்சாலையை வனப்பகுதியில் வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான செய்தி வெளியாகியதன் எதிரொலியாக ஒழுங்கு நடவடிக்கை பிரிவின் கீழ் அரசு பேருந்து ஓட்டுநர் சசிகுமார் மற்றும் நடத்துனர் ரகு ஆகியோரை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்து துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பாஞ்சாலையின் உறவினர் அன்பரசு என்பவர் அரூர் பணிமனையின் கிளை மேலாளர் செந்தில்குமாரிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இச்சம்பவம் குறித்து கேட்டபோது அவர் அலட்சியமாக பதிலளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சொல்ல புரிஞ்சுங்க முதல்ல அண்ணா பேச கூட இருக்கலாம். அதனால அவர் இது பண்ணி அவேர்னஸ் சொல்லியிருப்பாரு. நாளைக்கு யாராவது போலீஸ்காரன் முடிச்சானா அப்புறம் எப்படி அலோவ் பண்ணீங்கன்னு அவங்க தான் வண்டி போய் நிக்கணும். ஓப்பனா சொல்ல பாருங்க, மாட்டு கறி ஏற்றிருக்காங்க. மாட்டு கறி அவங்க எடுத்தாங்க ரெகுலரா வராங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த ஒசூர் பஸ்ல அவங்க ஏத்ததே கிடையாது. நீங்க பஸ் விட்டாங்க உள்ள ஸ்மெல் அடிக்கும், வேற ஏதாவது இதா இருக்கும், பேசஞ்சருக்கு இதா இருக்கும், அதனால இதா. இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண் பாஞ்சாலை அளித்த புகாரின் அடிப்படையில் பேருந்தின் ஓட்டுநர் சசிகுமார் மற்றும் நடத்துனர் ரகு ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பிரிவின் கீழ் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நான் மாட்டுக்கறி எடுத்துக்கின்னு நான் ஒசூர் ஏடிசியில் வந்தேன். ஒசூர் ஏடிசியில் வரும்போது இது என்னம்மாக்கு இது டீப்பில்னு கேட்டாங்க. நான் மாட்டுக்கறி எடுத்துன்னு வரேங்க, நம்ம பழமுறை எடுத்துன்னு இந்த பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன்னு டவுன் பஸ்ஸில் மட்டும் தான் நான் ஏற்றின்னு வருவேன். நீ எப்படி ஏறலாம் அதில், நீ காட்டிலே இறங்கிக்கோ. யார் இல்லாத காட்டில் முந்தாணி 3 மைல் அந்தாணி 3 மைல் என்னால் நடக்க முடியல. இறக்கி விட்டு போயிட்டாங்க. போயிட்டு பின்னால் நான் ரொம்ப நேரம் இருந்து பார்த்துட்டு உக்காந்து அழுந்துட்டு ஒரு பல்லாங்கு தொலைவு நடந்து என்னால் நடக்க முடியல. பிபி சுகர் என்னால் முடியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.